நல்லா இருக்கேன். தேவி தானே? தேவி உமா. ஓ சரி சரி, ரெண்டாவதுமா நார்மலம்மா அத்தை. கொஞ்சம் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? கேட்டேன், டவுட்டாக இருந்தது. அவங்க ஜோதினி தானே வச்சுருக்கோம். ஆமாம், அவங்க முடிச்சு விட்டாங்க. இன்னும் கேட்க மாட்டேங்குது. ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணி. ஸ்கூல் தானே? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் சுரேஷன் சுரேஷன் ஸ்கூலில் மைக் கொண்டுலாம் கொஞ்சம் அவ்வளோ விட்டுறோம். அமௌண்ட்படி 15,950 இன்னைக்கு வரைக்கும். தலைவர் நிரந்தர பயணப்படி 4,500. தெருவிளக்குகள் பராமரிப்பு 42,300. பொது சுகாதாரம் 3,50,000. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொருட்கள் மற்றும் கூலி 80,000. கணினி பராமரிப்பு 6,550. ஊராட்சியின் கட்டிட பராமரிப்பு 35,664. அளவான ஜாமான்கள் பராமரிப்பு 20,850. நாளிதழ்கள் 32,180. ஊனக வரி செலுத்தியது 29,447. வருமான வரி செலுத்தியது 51,871. தொழிலாளர் நலநிதி செலுத்தியது 1,15,825. கிராம சபா செலவினம் 14,000. சாலை அமைத்தல் 2,08,591. ஈமச்சடங்கு உதவித்தொகை வழங்கியது 10,000. இதர செலவுகள் 65,765. குடிநீர் பராமரிப்பு 4,13,998. மோட்டார் பழுது 9,900. கிராம சபா கூட்டத்தில் இது வந்து என்ன செலவழிச்சிருக்கு? 14,000 ரூபா சொல்லியிருக்கீங்களா? கூட்டத்துக்கு 5,000 ரூபாய். அக்டோபர்ல நான் வரிசையா வந்துட்டு இருக்கேன். அது என்ன செலவுன்னு கேட்க. நீங்க இப்போ மொத்தமா சொல்லுவீங்க, அது என்ன செலவு? நோட்டீஸ் அடிக்கிறது. இதெல்லாம் செலவு. நீங்க வந்து தலைவர் அவர்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க வந்து மொத்தமா சொல்லும் போது இப்போ மின்சார மோட்டார் உதிரி பாகங்கள் வாங்கினதுலாம் சொல்லுவீங்க. இதை வந்து நாங்க பிடிக்கும் ஒரு பிரிண்ட் அடிச்சு நீங்க கொடுத்துட வேண்டியதானே ஆளுக்கு ஒரு கொடுங்க. அடுத்த கூட்டத்தில் கொஞ்சம் பண்ணுங்க மேடம். அது கரெக்டு தான். இப்ப நீங்க படப்படன்னு படிக்கும் போது எல்லாத்துக்கும் இப்ப நீங்க சொல்லியதே பொறுத்தவரை ஆளுகளுக்கு கேட்கல பாருங்க. அப்ப அதுல சந்தேகம் வந்தா அவங்க எப்படி கேட்பாங்க? எனக்கு இல்லைன்னா எனக்கு மாத்திரம் எல்லாத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் வேண்டி. போதுமா போதுமா. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 2021, 2022 2023 மார்ச் வரை நம்ம பஞ்சாயத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு? இருந்து 2023 மார்ச் வரை இந்த நிதியாண்டுல மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கி இருக்கு? அதுல இதுவரை எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கு? லட்சுமி அத்தை எங்க உட்காந்துருக்காங்க? அப்படின்னா மீதி 3 லட்சம் 2 மாசத்துக்குள்ள செலவழிக்கணும். கிராம சாலையில் போட்டீங்களா? அதுக்கு இந்த கிராம மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் வந்து மற்ற ஆளுகள் எப்படி சொன்னாலும் என்ன பொறுத்தளவுல அது வந்து ஒரு வரவேற்பு. அது வந்து
திட்டம். அந்த ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் இருக்கிறதுனால தான் நாட்டில் பணப்புழக்கம் நல்லா இருக்கு கிராமத்தில். அதை வரவேற்போம். பணப்புழக்கத்துக்கு அது வருது. அதாவது 100க்கு 110% வரவேற்போம். ஆனா சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஊராட்சியில 100 நாள் வேலை திட்டத்துல இந்த அட்டண்டன்ஸ் போடக்கூடிய சபை நாகரிகங்களுக்கு பேர்களை சொல்ல விரும்பல. அவங்க வந்து தவறுதலாட்டு அட்டண்டன்ஸ்கள் போட்டு ஒரு நான் சொல்லக்கூடிய ரொம்ப ஆக்குரேட் இல்லை, எனக்கு காதுல வந்த செய்தி. அந்த பணியில ஈடுபட்ட ஊழியர்கள் சொன்னது ஒரு 70,000 ஒரு 40,000 அப்படி 1,10,000 ரூபாய அட்டண்டன்ஸை போட்டுக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்ல ரூபாய் ஏறி அதை யாரெல்லாமோ எடுத்ததாட்டு ஒரு தகவல். அது உண்மையா இல்லையா? அதாவது உண்மையாக மறைக்க கூடாது. பேமெண்ட் வந்து கரெக்டா யாருக்கு பேமெண்ட் இருக்கோ அவங்க தான் எடுக்க முடியும். உங்க பேர்ல நாங்க போட்டுதான் உங்க மக்கள் எவ்வளவு நீங்க எடுத்து எவ்வளவு நாங்க கவர்மெண்ட் போட்டுட்டு வெள்ளி டிபார்ட்மெண்ட் என்ஆர்ஜிஎஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு நேர அக்கௌண்ட் கழிஞ்ச 2 மாசம் அக்கௌண்ட் பணம் ஏறல, பணம் வரல, வரும். எப்போ வருது எப்போ எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க போவா பணம் வந்தப்போ எடுத்துட்டு வருவான், கிட்ட கார்டு கொடுத்து தெரிஞ்சு பணத்தை எடுத்துட்டு வருவோம். அதாவது நமக்கு அந்த இது இருக்கு. நீங்க வார அட்டன்ஸ் நம்ம வேலை கொடுத்துட்டு போகலாம். இது நீங்க சொல்லுறது வந்து நடைமுறை, இது கரெக்ட். இதான் நடைமுறைங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குன்னா இந்த அட்டண்டன்ஸ் போடக்கூடிய ஆள் வந்து ஒரு 4 பேர் வரல, அவங்களுக்கு இவங்க அட்டண்டன்ஸை போட்டாச்சு, அவங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறுது, அவங்க அதுல ஒரு 500 1000 அவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு இனாம கொடுத்ததாட்டு தகவல்கள் வருது. எப்படி யாருன்னா அந்த மேடம் எனக்கு யாருங்களுடைய பேரெல்லாம் தெரியும். நான் வந்து இப்ப அதை சபையில அதை சொல்ல விரும்பல. நான் இது சம்பந்தமா பேரெல்லாம் எழுதி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுவரை பதில் ஒன்றும் வரல. நான் அதை ஆர்டிஐல அதை கேட்பேன், அது வேற விஷயம். ஆனா நடந்தது உண்மைன்னு நான் சொல்லல. இந்த விஷயத்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய ஆளுகள், வேலை செய்யக்கூடிய ஆளுகள்கிட்ட இந்த விஷயத்த நீங்க வெளியே சொல்லிடாதீங்க. அப்படி சொன்ன ஆளுக்கு நீங்க 2 மீட்டர் கூட வெட்டணும். இப்படி எல்லாம் பனிஷ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் இது வந்து ஒரு துளி கூட நான் பொய் சொல்லல. அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா தலைவருக்கு அது தெரியும். இந்த விஷயம் நடந்த விஷயம் தலைவருக்கு தெரியும். அவரு சபையில் அதை சொல்ல மாட்டேங்காரு. அவ்வளவுதான். இன்னொன்னு தலைவரை நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத்திலே உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதாவது இவங்கெல்லாம் உங்க சபார்டினேட், இவங்களை நம்பி கையெழுத்து போட்டா கடைசியில உங்களுக்கு தான் ஆபத்துன்னு நான் அக்டோபர் 2ஆம் தேதி நடந்த கிராம சபை கூட்டத்தில் சொன்னேன். இப்ப அதான் நடந்திருக்கு. இதே மாதிரி புத்தேடியில ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் பைப்பை எடுத்து